ஊருக்கு ஒதுக்கு போறமா நான் பாட்டுக்கு பொழப்பு நடத்துறேன். என் குடிசைகள் நுழைஞ்சு அநியாயமா என் பொண்டாட்டியை கெடுத்து கொலை பண்ணிட்டிய. எனக்கு பொண்ணு வேணும்னா நீ எங்க வேணுமாலும் போலாம். என் குடும்பத்தை பாழாக்கிட்டே உன்ன. என்ன விடுங்கடா, அவளை வச்சா ஆட மாட்டேன். என்ன விடுங்கடா. உன்னால என் பொண்டாட்டி செத்தா. உன் பொண்டாட்டி செத்துட்டாளா? நீ இருந்து என்ன பண்ண போற? அவகிட்டே போய் சேரு. என்ன அது? ஆமா, என்னங்க அது? ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன தெரியுதா? என்னன்னு சொல்லியா? அதாங்க எனக்கும் தெரியல. என்னையா அது? டெட் பாடி சார். அது தெரியுதியா? எஸ்ஐ சாரை பார்த்த உடனே சல்யூட் அடிக்காம போறதுல இருந்து அது டெட் பாடின்னு தெரியுது. நான் கேட்கறது அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுயா. கண்ணால பார்த்தத சொல்லு. அவனை இவர் லாக்அப்ல போட்டு அடிச்சு அடியில பொட்டுன்னு செத்துட்டாயா. அதுக்கு பேர் என்ன? லாக்அப் டெத் சார். பேர் என்னையா? லாக்அப் டெத் சார். லாக்அப் டெத் சார். லாக்அப் டெத் சார். நோ. அந்த கொலை பழிய எஸ்ஐ மேலேயே போட்டு பாவ அவரை ஊரை விட்டே விரட்டிட்டான். உன்னையா உன்னையா? ஏய், எழுப்பியானா தாளாட்டுற? ஏய், எந்தடா? என்னங்க இது? எதுக்காக என்ன போட்டு உதைக்கிறீங்க? வேற ஆள் கிடைக்கலையா? ஏண்டா, என்ன திமிரு உனக்கு? படுத்துக்கிட்ட பதில் சொல்ற. என்னடா? என்னங்க இது? ஏன் அடிக்கிறீங்க? இது தெரியலையா தம்பி? ராத்திரி எங்கேயாவது திருடு போயிருக்கோம். திருடு உன பிடிக்கிறதுக்கு பதிலா என்ன பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க. என்னடா சொன்ன? இது அநியாயம். ராத்திரி பூரா அவர் என்னோட தான் இருந்தார். வேணும்னா நான் சாட்சி சொல்றேன். சாட்சியா? யாரா நீ? அவன் தான் தப்பு பண்ணான்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு எங்களால முடியும், எங்களுக்கு தெரியும். நடுவில் நீ யாரா? இவர் தான் திருடினாரு. சாட்சி? சாட்சிய ஸ்டேஷனுக்கு வாடா காட்டுறேன். ஸ்டேஷன் பண்ண மட்டும் காட்டிடுவாரு. இவனை கூட்டுவாங்க. உங்க அப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு திருடன் போஸ் கூட. இந்த பக்கம் திருடா. சொல்லையா, இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கசாப் கடையா? பழகிய மாட்டியவனையா வதைக்கிற? லா பாயிண்ட் பேசுறானே. வக்கீலுக்கு படிச்சிருக்கான்ல, அதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். ஊருக்கு புதுசு, பாவம் விட்டுடு. நீ வந்து சொல்றதுனால வெளியே அனுப்புறேன். வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா நடக்கிற கதையே வேற. வேற யாராவது இருந்தா நான் ஏன் வர போறேன்? இவன் நம்ம பையன், விட்டுடு. ஏய், வரையா? அவர்தான் கிருஷ்ணமூர்த்தி. லாயரு, என் பேரு தான் கிருஷ்ணமூர்த்தி. வேணாண்டா, இத்தனை நாளா கவலை இல்லாம பூவாட்ட வளர்ந்த. நீ போயிடு, பட்டணத்துக்கு போயிடு. அங்க போய் நிம்மதியாரு. இவ்வளவு அக்கிரமம் அங்க நடக்குது. நான் இங்க போக மாட்டேன். நீ ஒண்ணும் பேச வேண்டாம், என் பேச்சு கேளு. 25 வருஷமா யார் கண்ணிலையும் படாம உன்னை பாதுகாப்பா பட்டணத்திலேயே தங்க வச்சு படிக்க வச்சேன். ஏன் தெரியுமா? நீ படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிற உங்க அம்மாவுடைய ஆசைக்காக, அந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக சொல்றேன்டா. நீ போயிடு.
குட் மார்னிங் டியர். என்ன திடீர்னு மாயமா வரைஞ்சிட்டீங்க? காணவில்லையேன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓய், என்ன பேச்சை காணோம்? நியூ கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுத்தினியா என்ன? என்ன இப்படி இருக்கீங்க? எங்க போயிருந்தீங்க? எங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்க அப்பா பார்த்துட்டு வந்தேன். நான் அனாதை இல்ல. உனக்கு செட்டில்மெண்ட் காலனியை பத்தி தெரியுமா? தெரியும். பிரிட்டிஷ்காரங்க காலத்துல திருடங்களுக்குன்னு ஏற்பாடு செஞ்ச காலனி தானே? ஆமா, அதேதான் எங்க காலனி. நான் பிறந்த இந்த காலனியில எங்க அப்பா ஒரு மாஜி திருட. அருணா, இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநியாயத்தை பத்தி நீ பேசும்போதெல்லாம் நான் உன்னை கேலி பண்ணுவேன். ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். நோ, இட்ஸ் நாட் ஆல் ரைட். எங்க ஊர் மக்கள் வாழற வாழ்க்கையை பார்த்ததும் மனித வாழ்க்கையில இவ்வளவு மோசமான நிலைமை கூட இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது காலனி இல்ல, மனுஷங்களுக்கு ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. அங்க தட்டி கேட்க ஆள் கிடையாது. அது ஒரு சுடுகாடு. இவனுக்கு எப்பவுமே பொம்பளை சகடம் வச்சு. ஆமா, இவன் மட்டும் ரொம்ப யோக்கியம். திருட்டு பயலுக்கு வக்கீல் கோட்டை இருக்குடா. இருட்டுல ஒளிஞ்சு யாரு கண்ணையும் படாம திருடுறதுக்கு அதான்டா வசதி. திருடனுங்களுக்கு எல்லாம் லாயர் ஆகணும்னு ஆசை இருக்குடா. பையன் லாயர் ஆயிட்டா ஃபாதருக்கு சேஃப் தானடா. இவங்க அப்பன் ஜெயிலேயே இருந்திருக்கான். இவன் யாருக்கு பிறந்திருப்பான்? ஆம்பளைக்கு தான். ஆம்பளைக்கு என்ன பஞ்சமா? ஐயோ,